وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود صدق الله العلي العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமதானை கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 பகுதிகளாக பிரித்து நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரத்துன் வ ஆஹிருஹு இத்கும் மினன் நார். அதாவது முதல் 10 ரஹ்மத்துடைய 10 என்றும், இரண்டாவது பாவ மன்னிப்பிற்கான 10 என்றும், மூன்றாவது நரகத்திலிருந்து விடுதலை என்பதாக சொல்லி காட்டுவார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ரமதானை அடைந்து அந்த ரமதானிலே இறைவனுடைய மகஃபிரத்தை அவர் பெற்றால்தான் அந்த ரமதான் அவருக்கு பாக்கியமானதாக இருக்கும். ஆக அந்த அடிப்படையிலே முதல் 10 நாம் நிறைவு செய்து இரண்டாவது 10 துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். இதில் நாம் அதிகமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே வாக்குறுதியை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். நீங்கள் யார் யாரெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களோ வாக்குறுதியை மீறாதீர்கள் என்பதாக இறைவன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைய உலகத்திலே வாக்குறுதி என்பது அது ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. வாக்குறுதி என்றால் ஒரு சாதாரண ஒன்றாக ஆகிவிட்டது. வாக்குறுதிக்கு மாறு செய்வது என்பது நம்முடைய ஈமானையும் மனித தன்மையும் இழக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. வாக்குறுதிக்கு மாறு செய்வது என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல. நம்மால் எதை நிறைவேற்ற முடியுமோ அதை தான் நாம் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும். நாம் எதை வாக்குறுதியாக கொடுக்கிறோமோ அதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த வாக்குறுதி விஷயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு வயதிலிருந்தே இது போன்ற சின்ன சின்ன பண்புகளை எல்லாம் நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். காரணம், இந்த வாக்குறுதி என்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே 3 சகோதரர்கள் ஒரு நபரை இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நபரை இழுத்து கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்திவிட்டு சொல்கிறார்கள், கத்தலா அபானா, இவரை தந்தையை கொலை செய்து விட்டார் என்பதாக கடும் கோபத்தோடு சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபரை பார்த்து கேட்கிறார்கள், அவருடைய தந்தையை நீங்கள் கொலை செய்தீர்களா? ஆம், கொலை செய்து விட்டேன். ஏன் எதற்காக அவரை கொலை செய்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் வெளியூரிலிருந்து பயணம் வந்திருக்கிறேன். என்னுடைய ஒட்டகம் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது. அது வேறொருடைய இடம் என்பதால் நான் என்னுடைய ஒட்டகத்தை விரட்டுவதற்காக கல்லை கொண்டு எறிந்தேன். அந்த கல் தவறுதலாக தந்தையிடப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்பதாக சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வைதன் சதுகைமு அலைக்கல் ஹத்த, நீங்கள் ஒரு தவறை ஒப்புக்கொண்டீர்கள், நீ செய்த கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டீர்கள் என்றாலும் கொலைக்கு பகரம் கொலைதான். எனவே நான் உங்கள் மீது ஹத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், அமஹில்லிய சலாசத ஐயாமி, எனக்கு ஒரு 3 நாட்கள் நீங்கள் அவகாசம் கொடுங்கள். எனக்கு சில கடமைகள் இருக்கிறது. கது மாதா அபூனா கபல ஐயாமி, என்னுடைய தந்தை சில நாட்களுக்கு முன்பாகத்தான் மரணித்தார். தரக்கல் கன்ச, என் தந்தை சில பொக்கிஷங்களை விட்டு சென்றிருக்கிறார். அது எங்கு இருக்கிறது என்ற தகவலை இன்னும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு சகோதரன் இருக்கிறான். எனவே அந்த பொக்கிஷத்தை நான் கண்டு எடுத்து என் சகோதரனுக்குரிய என் பங்கையெல்லாம் ஒப்படைக்க வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கிறது. எனவே எனக்கு ஒரு 3 நாட்கள் நீங்கள் அவகாசம் தாருங்கள் என்பதாக அவர் கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர் சொல்கிறார்கள், எப்பா நீ யார் என்றே தெரியாது, நீ சென்றால் திரும்பி வருவாய் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. உன் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அது நிரூபணமாகப்பட்டிருக்கிறது. நீ தண்டனைக்குரிய கைதியாக இருக்கிறாய். உன்னை எப்படி நாங்கள் அனுப்புவது என்று உமர் ரலியல்லாஹு அவர் கேட்கிறார்கள். வேண்டுமென்றால் ஒன்று செய், உனக்கு யாராவது நீங்கள் பிணையமாக நீ விட்டுவிட்டு சொல். அப்படி இல்லை என்று சொன்னால் யாராவது உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த 2 ஏதாவது ஒன்று செய்துவிட்டு நீ செல் என்பதாக சொன்னார்கள். அங்கே கூடியிருந்த சஹாபாக்களில் ஒருவர் கூட அவருக்காக முன்வரவில்லை. கடைசியாக அந்த கூட்டத்திலிருந்து அபுதுல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு முன் வருகிறார்கள். அவருக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள்.
உமரில் அவனை பார்த்து சொல்கிறார்கள், வைன ஹரப, அவர் ஒருவேளை தப்பித்து அப்படியே சென்று விட்டார் என்று சொன்னால் அகந்து அலைகள் ஹத்த, அந்த தண்டனையை நான் உங்கள் மீது நிறைவேற்று என்பதாக உமரில் சொல்லுங்க. அதற்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பரவாயில்லை, அவருக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது அபூதர் கிஃபாரி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள அந்த நபர் செல்கிறார். ஒரு நாள், 2 நாள் கடந்து 3ஆவது நாளை வந்துவிட்டது. 3ஆவது நாள் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன நடக்கப் போகுது என்று பயத்திலும் பதற்றத்திலும் இருக்கிறார்கள். அபூதர் கிஃபாரி மூத்த சஹாபி, அவர் வரவில்லை என்றால் இவர்கள் மீது அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுமே, இவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்று என்ன நடக்கப் போகிறதோ என்று சஹாபாக்கள் அந்த பதட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மகரீபுடைய நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்திலே அந்த நபர் ஓடோடி வருகிறார். வந்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அது சல்லம் தூக்கும் கன்ச, நான் என்னுடைய பொக்கிஷத்தை கண்டு எடுத்து விட்டேன், என் சகோதரனுடைய பங்கையும் நான் கொடுத்து விட்டேன், என்னுடைய எல்லா கடமையும் நான் நிறைவேற்றி விட்டேன். தகத்தை எதிக்க நீ துக்கையும் அலையில் அத்த, இப்ப நான் முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், தண்டனை நீங்கள் எனக்கு நிறைவேற்ற என்பதாக அவர் கேட்கிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவனை பார்த்து சொல்கிறார்கள், ஏப்பா, உனக்கு தப்பித்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதை நீ பயன்படுத்தி இருக்கலாமே, நீ சென்றால் திரும்பி வரமாட்டா என்ற சூழல் இருந்தது அல்லவா, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதை நீ பயன்படுத்தியிருக்கலாம் அல்லவா, உனக்காக வேறொரு பொறுப்பேற்றுக் கொண்டாரே, நீ அப்படியே சென்றிருக்கலாமே, ஏன் திரும்பி வந்தா என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபருக்கு கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், கஷீது ஐ கால, இப்படி மக்கள் எல்லாம் இந்த உலகம் இப்படி பேசிவிடுமோ என்று நான் பயந்தேன். என்னவென்று, லகத் தஹபல் வஃபாஉ வல் அஹது பஅத மௌத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து ஒரு சில வருடங்கள் தான் ஆகிறது. அதற்குள்ளாகவே இந்த உலகத்திலே வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய தன்மை மக்களும் சென்று விட்டது என்று இந்த உலகம் பேசிவிடுமே என்று நான் பயந்தேன். எனவே நான் ஓடோடி வந்து விட்டேன் என்பதாக அந்த நபர் சொன்னார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூதர் கிஃபாரி அவரை பார்த்து கேட்கிறார்கள், இவர் யார் என்றே தெரியாது, இவர் உள்ளூர் கிடையாது, அப்படி இருக்க எந்த தைரியத்தை நீங்கள் இவருக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் என்பதாக கேட்கின்ற போது அபூதர் கிஃபாரி அவர்கள் சொன்னார்கள், கஷீது, நான் பயந்தேன், ஐயோக்கால, இந்த உலகம் இப்படி பேசிவிடுமோ என்று நான் பயந்தேன். லகத் தஹபல் கைரு மினன் நாஸ், மக்களிடமிருந்து நன்மையான காரியங்கள் அகன்று விட்டதே என்று இந்த உலகம் பேசிவிடுமோ என்று நான் பயந்தேன். பிறர் ஒருவருக்கு நன்மை நாடக்கூடிய அந்த செயல் தன்மை இல்லாமல் போய்விட்டதோ என்று மக்கள் பேசிவிடுவார்களோ என்று பயந்தேன். எனவே நான் அவருக்காக பொறுப்பேற்றுக் கொண்டேன். ஒரு கால் அவர் வராவிட்டாலும் கூட அந்த தண்டனை நான் முழுவதுமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்பதாக சொல்லி காட்டினார். இப்போ அந்த சகோதரர்கள் இந்த இருவருடைய சொல்லை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, அவரை நாங்கள் மன்னித்து விட்டோம், அவரை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரே ஆச்சரியம், நீங்க தானப்பா அவரை இழுத்து வந்தீர்கள், என் தந்தையை கொலை செய்து விட்டார், இவரை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் தானே இழுத்து வந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அவரை எங்கள் தந்தையை கொலை செய்து விட்டார், அதற்கு பகரம் வாங்க வேண்டும் என்று தான் நாங்கள் இழுத்து வந்தோம். ஆனால் கஷீது, நாங்கள் இப்பொழுது பயப்படுறோம், நாங்கள் பயப்படுகிறோம், ஐயோ கால, இந்த உலகம் இப்படி பேசிவிடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். என்னவென்று, லகத் தஹபல் அஃபு மினன் நாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த கொஞ்ச நாட்களிலேயே மன்னிக்கும் தன்மை மக்கள் அகன்று விட்டதோ என்று இந்த உலகம் பேசிவிடுமோ என்று நாங்கள் பயந்தோம். எனவே நாங்கள் அவரை மன்னித்து விட்டோம், அவரை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார். ஆக வாக்குறுதி என்பது சாதாரண ஒன்றல்ல, அதனுடைய பாதிப்பு என்பது நம்முடைய மறுமையிலே அது நமக்கு நிச்சயமாக தண்டிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி விஷயத்திலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். இறைவன் பல்வேறு இடங்கள் சொல்லி காட்டுகிறான், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்பதாக இறைவன் தன் திருமறையை பல இடங்களில் சொல்லி காட்டு வருகிறார். ஹுதைஃபா இப்னு யமான் என்ற ஒரு சஹாபி மக்கமா நகரிலிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக தன் தந்தையோடு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகின்ற நேரத்திலே மக்கத்து காஃபிர் எல்லாம் அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். நீங்க இங்கிருந்து கூட்டம் கூட்டமாக மதீனாவுக்கு சென்று எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களிடம் போர் செய்வதற்காக வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்பதாக ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்களையும் ஒரு தந்தையும் தடுக்கிறார்கள். அப்பொழுது ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள், அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள், லன்சரிஃபன்ன மினல் மதீனா இலல் மதீனா, நாங்கள் மதீனாவுக்கு செல்கிறோம், ஆனால் வலா நுகாத்தில மஅக்கும், உங்களோடு நாங்கள் முஸ்லீமோடு சேர்ந்து உடன் போர் புரிய மாட்டோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அதற்கு பின்புதான் பத்ருடைய யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மக்காவிலிருந்து புறப்பட்ட சமயத்திலே எங்களை அவர்கள் தடுத்து விட்டார்கள்,
அவருக்கு நான் இப்படி ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் யார் சொல்லலாம் என்பதாக கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் முஸ்லீமாக இருந்தீர்கள், காஃபிருக்கு வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்றாலும் கூட நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம், தெரிவு செய்யுங்கள் என்றால் சொல்லி காட்டினார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வாக்குறுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வாக்குறுதி என்பது நம்முடைய ஈமானுடைய தன்மை என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.